ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் அருமம் சமையல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா அவல் வச்சு. இப்போ நான் அவல் நல்லா கழுவி ஊற வச்சு 1 மினிட் ஊற வச்சு வடிகட்டி எடுத்துருக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நான் கடாயில் ஆயில் விடுறேன். 2 ஸ்பூன் அளவு ஆயில் இதில் ஆட் பண்ணலாம். இப்போ இது கூடவே ஒரு 1.25 டீஸ்பூன் நம்ம நெய் இதில் ஆட் பண்ணுங்கள். அப்போ டேஸ்ட்டு கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்புறமா இது கூட 2 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுங்க. அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமா முந்திரி பருப்பு ஒரு 5-6 முந்திரி பருப்பை உடச்சி இதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. அப்புறமா இதெல்லாம் கலந்து விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், 2-3 பச்சை மிளகாய் அதை பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விடலாம். இந்த வெங்காயம் இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம அந்த அவல் நம்ம ஊற வச்சுருந்த அந்த அவலை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். ஊற வச்சு வடிகட்டி வச்சுருந்த அவல் அதை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே தேவைக்கேற்ப உப்பு இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா அதை கலந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க அந்த டைமில். இப்போ இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் தண்ணி நான் அதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு திருப்பி நம்ம அதை கலந்து விடலாம். இப்போ இதை ஒரு 1 மினிட் மூடி வைக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1 அல்லது 2 மினிட்ஸ் அதை மூடி வச்சுருங்க. அப்புறமா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக நம்ம தேங்காய், திருவண்ண தேங்காய் நம்ம இதில் ஆட் பண்ணலாம். எத்தனை பேர் இந்த மாதிரி அவலில் நீங்கள் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டு பாருங்கள். இப்போ நான் ஒரு பிளேட்டில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். சூடான சூப்பரான அவலில் நமக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு ரெடி ஆகிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த அவல் கூட ஒரு வாழைப்பழம் வச்சு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு வேறு சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.